ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, எல்லாரும் கேட்ட அந்த வயிறை சுற்றி உள்ள சதையை வந்து குறைக்கிறதுக்கு வந்து எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் போடுங்க. இப்போ தான் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுன்னா அதனால் இறக்குது. சரி, இந்த வயிறை சுற்றி உள்ள சதையை குறைக்கிறதுக்கு ஒர்க் அவுட் போடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. இது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்குமே சரி. இந்த வயிற்றை சுற்றி அப்படியே ஒரு சதை இருக்கும். அது வந்து அதுவும் லேடிஸ்க்கு முக்கியமாக சாரீ கட்டுறப்பையோ இல்லை சுடிதார் போடுறப்பையோ நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருக்கும். அப்படியே அது தனியாக தெரியும். அதனாலே நமக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸெல்லாம் போட முடியாமல் இருக்கும். ஈவன் சாரியுமே வந்து கட்டினா அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் பஃப்களாக தெரியும். அதுக்காகவே வந்து நம்ம வந்து இதை குறைக்கணும் அப்படின்னு நினைப்போம். சுடிதார்லாம் போட்டோம்னா கட்டாக இருக்கும். ஜென்ஸுக்குமே சரி, நீங்களுமே கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது குறையும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து அழகுக்காக தான், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் வந்து இதை இடுப்பை சுற்றி உள்ள சதையை குறைங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா நம்மளோட உடம்போட மையப்பகுதியே நம்மளோட வயிறு, இடுப்பு தான். அந்த இடத்துல சதை வந்து இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு, பெண்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதை குறைச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் ரெகுலர் ஆயிரும். சில பேருக்கு டேப்லெட் போட்டால் தான் வந்து அந்த பீரியட்ஸ்லாம் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க வெயிட் அதிகமாக வயிற்றை சுற்றி இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வயிறு சதை குறைய உங்களுக்கு வந்து பீரியட்ஸும் ரெகுலர் ஆகிடும். பீரியட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக எந்த டேப்லெட் எடுக்காமல் வந்துடும். ஜென்ஸுக்குமே வந்து ஃபேட்டி லிவர், அதுக்கப்புறம் சுகரு, அதெல்லாமே சின்ன வயசுலேயே வருது அப்படின்னா அது காரணமாக அந்த வயிற்றை சுற்றி உள்ள சதை இருக்கிறது தான். அவங்களுமே கண்டிப்பாக செய்யலாம். லேடிஸ் பார்த்தாலும் உங்கள் வீட்டில் ஜென்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி இது செய்ய சொல்லுங்கள். நீங்கள் ஜென்ஸ் பார்த்தாலும் லேடிஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணி செய்ய சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இத்தனை நாளில் உடம்பு குறைஞ்சிருமா, அத்தனை நாளில் உடம்பு குறைஞ்சிருமா நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. நீங்கள் போதுமான அளவு டயட்டு, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட் இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து ஸ்வீட்டு, ஒயிட் சக்கரை சார்ந்த பொருள், அதுக்கப்புறம் காஃபி, டீ அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒன்று, அப்புறம் வந்து அவுட் சைட் ஃபுட்டு, அப்புறம் ஆயில் ஃப்ரைடு ஃபுட்டு, மைதா ஃபுட்டு, ஃப்ரோசன் ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்க அப்படின்னா தான் ஒர்க் அவுட் ஆகும். சும்மா நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுறேன், எனக்கு உடம்பு குறையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக குறையாது. டயட் ஒரு 50%னா ஒர்க் அவுட் வந்து 50%. நீங்கள் இதை செய்யுங்க. அது மாதிரி இத்தனை நாள் ஆகும், அத்தனை நாள் ஆகும், இத்தனை நாள் ஆயிடுமா, இத்தனை நாள் உடம்பு குறைஞ்சிருமா, அத்தனை நாளில் உடம்பு குறைஞ்சிருமா, 15 நாளில் உடம்பு குறைஞ்சிருமா, ஒரு மாதத்துல இது பண்ண உடம்பு குறைஞ்சிருமா நிறைய பேர் கேட்குறீங்க. ஒவ்வொருத்தவங்க உடம்பு ஒவ்வொரு மாதிரி. அதனால் உங்களோட உடம்புக்கு அது எந்த அளவுக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத வந்து உங்கள் உடம்புக்கு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ வந்து ஒரு மாதம் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். பண்ணுற கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். பண்ணுறது விஷயமே இல்லை. நல்ல வீடியோ பார்த்துட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நான் பேசுகிறது பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா பண்ணணும்னு தோணும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம உடம்பு வந்து அப்படியே பண்ணி மாதிரி உட்காந்துருவோம். ஏன் பண்ணி மாதிரின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் அந்த மாதிரி தான் இருப்பேன். பார்த்து வச்சுப்பேன், சேவ் பண்ணி வச்சுப்பேன், அதுக்கப்புறம் அப்படியே பண்ணி மாதிரி உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் எனக்கு அது பண்ணணும்னு தோணாது. ஆனால் நீங்கள் ஒரு வாரம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்கள் உடம்பு வந்து நீங்கள் சொல்கிறத கேட்காது. நீ பண்ணுன்னு அதுவே சொல்லும், நம்ம மைண்டுக்கு வந்து அதுவே சொல்லும். அப்போ வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதனால் ஒரு வாரம் தான் கஷ்டமாக இருக்கும். தயவுசெய்து கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். அதுதான் நான் ஒவ்வொரு ஒர்க் அவுட்லேயும் சொல்கிறது. அதுக்கப்புறம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் கூல் டவுன் பண்ணணும். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வார்ம் அப் கூல் டவுன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு பெயின் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் குறையும். அது மாதிரி வார்ம் அப் எதுக்கு பண்ணுறோம்னா, எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மசில்ஸ்லாம் ரொம்ப டைட்டனாக இருக்கும். அதனால் வந்து நிறைய பேருக்கு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ உள்ள சவுண்டு வரும், உள்ள மசில்ஸ் வந்து புண்ணாகி நமக்கு வந்து ரொம்ப அது பெயினாக இருக்கும். அதுக்காக தான் வார்ம் அப் வந்து மசில்ஸை லூஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். உடம்பு வந்து சூடாக்கி விடும் வார்ம் அப் பண்ணோம் அப்படின்னா. அதனால் அதுக்கப்புறம் கூல் டவுன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எல்லா எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும். ஆனால் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெயின் வந்து இல்லாமல் இருக்கும். அதுக்காக அதனால் கூல் டவுன் வார்ம் அப் எக்ஸசைஸ் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் என்னோட டயட் சார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் என்னென்ன எக்ஸசைஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் எல்லாத்தோட லிங்க்கும் பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க என்னென்ன ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டு நம்ம செஸ்ட்டுக்கு நேராக கையை கட்டிக்கிட்டு ஆப்போசிட் லெக்கை இந்த மாதிரி தொடணும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது இடுப்பை சுற்றி அப்படின்னா உங்களால் வந்து தொடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். முடிஞ்ச அளவுக்கு தொடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாரம் பண்ணினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லாவே தொட்டலாம். கையை வந்து கீழே கொண்டுக்கிட்டு வரக்கூடாது, நேராக நம்ம செஸ்ட்டுக்கு நேராக தான் இருக்கணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் காலை தூக்க முடியுதோ அந்தளவு தூக்கிக்கணும். நல்லா வந்து அந்த தொப்பை இருக்குதுல்ல அது வந்து குறையும். எல்லாமே நான் 20 தடவை ஒரு செட்டு பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் 3-4 செட்டு வரையும் பண்ணிங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு செட்டு 2 செட்டு பண்ணி ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து 3-4 இன்க்ரீஸ் பண்ணுங்கள், நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். செகண்ட் ஒர்க் அவுட்டு கையை வந்து பின்னாடி கட்டிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து காலை மேலே கொண்டுக்கிட்டு போகணும், போய் தொட பார்க்கணும் கையை. இது வந்து அந்த சைடு நம்ம இடுப்போட சைடில் அப்படியே தொட்டு சுடிதார்லாம் போட்டு தொட்டோம்னா அப்படியே தனியாக அது வந்து நம்ம கையில் இருக்கும், தொடுறது தெரியும். அதெல்லாம் நல்லாவே குறையும். தேர்டு ஒர்க் அவுட்டு நம்ம காலை வந்து ஒரு அடி வந்து தள்ளி வச்சுக்கிட்டு நம்ம கையை வந்து செஸ்ட்டுக்கு நேராக நீட்டிக்கிட்டு இந்த மாதிரி ரோபோட் மாதிரி திரும்பணும். நம்ம திரும்புகிறப்ப நம்மளோட உடம்பு தான் திரும்பினே தவிர நம்ம காலை வந்து திருப்பக்கூடாது. கால் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி கையை திருப்புறப்ப அந்த அகலம் குறையவே கூடாது. நேராக செஸ்ட்டுக்கு நேராக இருக்கிறது செஸ்ட்டுக்கு நேராக தான் இருக்கணும். இது வந்து பார்க்க ஈஸியாக இருக்கும், பட் செய்கிறப்ப நம்மளோட அந்த சைடு வந்து நல்லா குறையும். இந்த ஒர்க் அவுட் என்னென்னா நல்லா காலை ஒரு அடி தூரம் விரித்து வச்சுக்கிட்டு நம்ம கையை நல்லா ஸ்டிஃபாக வச்சுக்கணும், லூஸாக வச்சுக்கக்கூடாது. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்மளோட கால் இருக்குல்ல, அந்த கணுக்கால் முட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த முட்டி அளவுக்கு வந்து கீழே கொண்டுக்கிட்டு போகணும். நல்லா வந்து இடுப்பை வளைச்சி வந்து கொண்டுக்கிட்டு போகணும். உங்களால் எவ்வளோ தூரம் கீழே கொண்டுக்கிட்டு போக முடியுதோ அவ்வளோ தூரம் கொண்டு போங்க. கை வந்து நேராக இருக்கணும், அதே சமயம் வந்து லூஸாக இருக்கக்கூடாது, கை நேராக இருக்கணும். அதை மட்டும் வந்து நல்லா நோட் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கீழே வந்து நல்லா இடுப்பை வளைச்சி பண்ணுங்கள். இப்போ வந்து இதெல்லாம் பண்ணுறப்ப ரொம்ப வேர்த்து ஊற்றும், அதுக்கப்புறம் ரொம்ப வலிக்கும். அதுக்கு தான் வந்து வார்மப்பும் கூடவும் கண்டிப்பாக பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் கீழே படுத்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக பெண்டு கொடுக்கணும். பெண்டு கொடுக்குறப்ப வந்து அந்த வயிறு வந்து நம்ம நல்லா டைட்டானா இருக்கும். இது வந்து தொப்பை குறையிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி வந்து நம்மளோட முட்டியை வந்து தொடணும். வீடியோவில் பார்க்க ஈஸியாக இருக்கும், பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்த ஒர்க் அவுட்டும் உட்காந்து செய்கிறது தான். காலை வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் வச்சுக்கிட்டு ரொம்ப நேராக வந்து முதுக வச்சுக்காம கொஞ்சம் ஒரு 90 டிகிரி அப்படிங்கிற மாதிரி முதுக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணணும். நம்மளோட தலை வந்து நேராக வந்து செவுத்தை தான் பார்க்கணும். நம்ம செஸ்ட்டு வந்து கொஞ்சம் சாஞ்சாப்பில் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டு அப்படின்னா இதை ஒரு லிட்ரு இல்லைனா 2 லிட்ரு வாட்டர் கேன் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் வெயிட் இருக்குது, அந்த வெயிட் போடுவோம்ல அது இருந்தாலும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து பண்ணணும். காலை வந்து தூக்கிக்கணும். உங்களுக்கு பேலன்ஸ் காலை கீழே வச்சு பேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி பாட்டிலை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்னே காலை கீழே வச்சுக்கிட்டு சும்மா வந்து கையை வந்து 2 பக்கமும் திருப்பி நல்லா வந்து நம்மளோட இடுப்பு சுற்றி உள்ள சதை குறையிறத கண் கூட பார்க்கலாம். இது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஒர்க் அவுட் எல்லாமே வந்து நீங்கள் உடனே ரெஸ்ட் எடுக்காமல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் வேர்த்து கொட்டுது, ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னா ஒரு அரை நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம புஷ்அப் பண்ணுவோம்ல, அது மாதிரி வந்து பொசிஷனில் வந்துக்கிட்டு கை ஊன்றதை நம்ம ஷோல்டருக்கு நேராக ஊனிருக்கணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டாக நம்மளோட லெக்கை வந்து ஆப்போசிட் கையிலோட முட்டியை தொடுறது மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து டச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டச் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும், அப்புறம் போக போக பழகிரும். அடுத்தது வந்து நம்ம சைடில் நல்லா திரும்பி கையை வந்து எல் ஷேப்பில் வச்சுக்கிட்டு நம்ம பாதம் மட்டும்தான் கீழே வந்து தரையில் டச் பண்ணியிருக்கணும். மற்றபடி உடம்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி தூக்கிட்டு கையை நல்லா இன்னொரு கையை மேலே தூக்கி அப்படியே ஒரு 20 செகண்ட் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி நிற்கணும். இது வந்து நம்மளோட இடுப்போட 2 பக்கமும் வந்து குறையிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வந்து லெஃப்ட் சைடு பண்ண மாதிரியே ரைட் சைடும் வந்து நல்லா கையை தூக்கிக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து ஹோல்ட் பண்ணணும். இது எல்லாருக்கும் வந்து டக்குன்னு இந்த மாதிரி பண்ண முடியாது. காலை தூக்கிக்கிட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு நம்ம 2வது அதாவது லெஃப்ட் காலால் வந்து பேலன்ஸ் பண்ணி கையை மேலே தூக்கிக்கிட்டு ஒரு 20 செகண்ட் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து கால் 2ஐயும் வந்து நல்லா தூக்கி அதுக்கப்புறம் வந்து 20 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லாவே வந்து
ரெடியூஸ் ஆகும். அப்புறம் சைடு புஷ்அப் தான் பண்ண போகிறோம். இதுக்கும் அதே மாதிரி தான் நல்லா காலை வந்து தூக்கிக்கிட்டு இடுப்பில் கையை வச்சு இந்த மாதிரி பண்ணணும். நம்ம வந்து சைடில் பண்ணுறதுனால இடுப்பு வந்து நல்ல ஷேப்பாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்ம சாரீ கட்டுறப்ப சுடிதார் போடுறப்பலாம் அந்த இடம் ஷேப்பாக தெரியும். அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும். ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு 2 பக்கமும் பண்ணணும். அது லெஃப்ட் சைட் பண்ணதை வீடியோ கவர் ஆகலை. நீங்கள் வந்து இதே மாதிரி 20 டைம்ஸ் வந்து ஒரு செட்டுக்கு பண்ணணும். 3 to 4 செட் பண்ணோம் அப்படின்னு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். லாஸ்ட்டு ஒர்க் அவுட்டு புஷ்அப் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கிட்டு நம்ம உடம்ப வந்து நம்ம தலையை தவிர மற்றது எல்லாத்தையும் ஒரு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் ரைட் சைடு ஃபுல்லாக கொண்டு வரணும். கால் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளோட லெக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 20 தடவை பண்ணணும். எல்லாருமே பண்ணலாம். ஏஜ் அட்டன் பண்ண பசங்க எல்லாம் இப்போ ரொம்ப வயிற்றுக்கிட்ட தான் அதிகமான சதை இருக்குது. அதுக்கப்புறம் யாருக்கு வயிற்றுக்கு சுற்றி சதை இருக்கோ அவங்க எல்லாருமே பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.